ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோட்டத்துல வந்து காப்பி நாத்து நடுறாங்க. அவங்க வந்து லேடிஸ் மட்டுமே குழி வெட்டி அவங்க வந்து நாத்து நட போறாங்க. அவங்க கிட்ட நம்ம வந்து என்கொயரி பண்ணலாம். அதாவது எப்படி நாத்து நட போறீங்க, என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம் வாங்க. அம்மா வணக்கங்கம்மா. வாங்கம்மா. நீங்க என்னங்கம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்க காப்பி குழி ஏற்றோம்மா. காப்பி நாத்து நடுறதுக்கு. காப்பி நாத்து நடுறீங்களா? காப்பி நாத்து நடுறதுக்கு காப்பி குழி வெட்டிட்டு இருக்கிறோம். இங்க எல்லாமே நாத்து காப்பி நாத்து மட்டுமே இருக்குது. நீங்க இந்த இதுல எவ்வளவு நாளா இருக்கீங்க? நாங்க இங்கதாம்மா கிட்டத்தட்ட 20-30 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். இங்கதான் இருக்கிறோம். 30 வருஷமா நாத்து விற்கிறோம். இதுல தான் காப்பி நாங்க இப்படி செஞ்சாதான் எங்களுக்கு பொழப்பு. சரி சரி. மணி நோன்றதும் பார்த்துக்கோ. பாருங்க எவ்வளோ அழகா குழி வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஜென்ஸு மட்டும்தான் இந்த மாதிரி குழி வெட்டி நாற்றெல்லாம் நடுவாங்கன்ற மாதிரி நானுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து லேடிஸாலுமே முடியும் அப்படின்னு சொல்லி 2 அம்மாங்க வந்து நாற்று நாற்று வைக்க வந்திருக்காங்க. காப்பி நாற்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இவ்வளோ பெரிய நாற்று. நாற்று எவ்வளோங்கம்மா? நாற்று 10 ரூபாம்மா. 10 ரூபாய்ங்களா? 10 ரூபா. எத்தனை மாதம் நாற்றுங்க? ஒரு 6 மாதம். 6 மாதம். 6 மாதம். இது வந்து நீங்களே நட்டு வளர்த்தவங்களா இல்லை? நாங்களே தான் நட்டு நாங்கள் வாங்குவோம். இப்படி எங்கள் ஊரில் எல்லாம் பதிக்கம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் அதை வாங்கி நாங்கள் நடுறோம். நீ இங்கே வாங்கி இங்கே அப்படியே கொண்டு வாங்கி இங்கே நடுறோம். சரி சரிங்கம்மா. இந்த தோட்டத்துல பாம்பு, பூரா, எறும்பு இந்த மாதிரிலாம் இருக்காதுங்களா? பாம்பு இருக்குதும்மா, பூரா இருக்குது, அட்டை இருக்குது, காட்டேரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் நாங்க பார்த்துதான் நாங்க வேலை செய்யணும். எல்லாத்தையுமே பார்த்துதான் வேலை செய்யணும். பார்த்துதான் வேலை செய்யணும். சரி சரி. எப்படி நீங்க 2 பேருமே மேனேஜ் பண்ணிக்குவீங்களா அந்த காட்டு எருமைகள்லாம் வந்தா? அப்புறம் நாங்க எங்கேயோ ஒன்று தூரம் ஓடி போய் தான் ஒழியணும். மரத்துல கத்துல ஏறணும். மரத்துல ஏறி தான் நிற்கணும். அப்புறம் எரம்பு போன பண்ணாலும் அப்புறம் திருப்பி நாங்கள் வந்து செய்வோம். எரம்பு காட்டு எரம்பு உங்களை வந்து துரத்துங்களா? கண்டு போடுற எருமையாக இருந்தால் துரத்தும். ஒரு கடாவாக இருந்தால் அது நாங்கள் முடக்கினா போயிடும். கண்டு போட்ட எருமையாக இருந்தால் கண்டை பிடிச்சி வராங்கண்டி எங்களை பாயத்துக்கு வரும். அப்படிங்களா? ரொம்ப பாதுகாப்பாக தான். ஆமாம், பாதுகாப்பாக தான் இருக்கணும். மரத்துல ஏறியலும் மரத்தோரம் அது வரும் ஒண்டிகளும். அப்புறம் அது போயிடும், சத்தம் போட்டோம்னா போகும். சரி சரி. இப்போ காட்டில் என்னென்ன வச்சுருக்கீங்க? காட்டில் காப்பி தாம்மா. காப்பி, சவுக்கு, கம்பளா இதுதான். சரி சரி. இதுதான் வைக்கிறோம். சவுக்க இதுதான் வைக்கிறோம். இவங்க காப்பி செடிகளை என்னவோ பண்ணுறாங்க, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இது காப்பி செடி இலைங்கெல்லாம் பிச்சு பிச்சு போடுற மாதிரி இருக்குது. இது என்னங்கம்மா பண்ணுறீங்க? காப்பி செடி நச்சு எடுக்கிறோம். நச்சு எடுக்கிறீங்களா? ஆமாம். நச்சு எடுக்கிறதுனா? நச்சு எடுக்கிறதுனா போகுதில்ல, அதெல்லாம் வந்து மிச்சி அடிக்கக்கூடாது. அதெல்லாம் சுத்தமாக எடுத்து எங்கள் விரல எப்படி 5 விரல கரெக்டாக இருக்குது. நம்ம 5 விரல எப்படி இருக்கு அது மாதிரி காப்பி செடி இருக்கணும். காப்பி செடிக்கு இருக்கணும். ஆமாம், இருக்கணும். அப்போ தான் நம்ம பழம் பறிக்கிறதுக்கு, கை விட்டு பழம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். 50 பக்கம் வரத்தாவா? 50 பக்கம் வரதால எடுத்துடணும். பக்கம் வரத்தாவா விடணும். அப்படி வெளி பக்கங்கிறத அப்படியே விட்டுறணும். நடுவில் வந்து 50 பக்கம் வரத்தை எடுக்கணும். ஓகே ஓகே. அப்போதான் காப்பி செடி நல்லா இருக்கும். சரி சரிங்கம்மா. காப்பி செடி செத்து போயிடும். அப்படியே மூடிச்சேனா, போத்து நச்சு எல்லாம் மூடிச்சேனா எல்லாம் காப்பி செடி செத்து போயிடும். நாம் சுத்தமாக எடுத்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிச்சோன்னா நம்ம கை விரல எப்படி இருக்குது, 5 விரல எப்படி இருக்குது, அது மாதிரி காப்பி செடி வாது இருந்தால் தான் நல்லா இது வரும். இல்லை வேணால் காப்பி செடி செத்து போயிடும். அப்படியே பதம் மூடி செத்து போயிடும். வச்சுக்கோயே, இந்த மாதிரி செஞ்சால் தான் காப்பி செடிக்கு வேலை. இல்லாட்டினா காப்பி செடி இல்லை வச்சுட்டு சும்மா உக்காந்துக்கிற வேலையாக இருந்தால் அதுதான் அதுக்கு வேணும். இப்போ அந்த காப்பி செடிக்குள்ளே காப்பி செடி நவுந்துக்கிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு இருக்குது. எப்படி தான் இதுக்குள்ளே தான் ஆமாம், இது எறும்புங்களாம் இருக்குங்களா? ஆமாம், எறும்புக்குள்ளே தான் இருக்கும். பார்த்து தான் நம்ம செய்யணும் வேலை.
இல்லை எறும்பு 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 செடிக்குள்ளே கூடு கட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து போட்ட மாதிரிக்கு அப்புறம் எறும்பு அது செத்து போயிடும். எறும்பு பவுடருங்களா? பவுட்ரு, எறும்பு பவுட்ரு. எறும்பு பவுடர் தனி ஒரு பவுட்ரு இருக்குது. ஓ, அதையெல்லாம் இப்போ போட்டுக்கிட்டே இருப்பீங்க? ஆமாம், போட்டுக்கிட்டே இருப்போம். இந்த குலவியெல்லாம் கூடு கட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் எப்படிங்க? குலவி அது கூடு கட்டி இருந்தால் அது நெருப்பில் சுட்டால் தான் சாகும். இல்லைன்னா அது எறும்பு பவுட்ரு போட்டால் அது சாவத்தில். அப்படிங்களா? ஆமாம். இப்படி வந்து க்ளீனாக எல்லாம் எடுக்கணும். ஆமாம், இப்படி எடுக்கணும். செடி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கணும் செடி. இப்படி இருந்தால் தான் நமக்கு அடுத்தது பழம் பறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கையே. ஒரு உங்களை எப்பயாவது குலைவு கடிச்சிருக்குதுங்கம்மா? கடிச்சு ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆச்சுங்களா? எங்க போனதுனால கடிச்சது? காட்டுல காப்பி காட்டுறது மாதிரி நச்சு எடுக்க சொல்லி எறும்பு வந்து காடு கொத்த சொல்லி வந்து கடிச்சிச்சு. அப்படிங்களா? எங்க கடிச்ச இடத்த காட்டுங்க. இது இருக்குது பாரு. பாருங்க, கால் கடிச்சு இன்னும் தழும்பு தழும்பாவே அப்படியே இருக்குது. பார்க்கறதே பாவமா இருக்குது. ஆனால் காப்பி தோட்டத்துக்குள்ளே எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க காட்டு வேலைங்கள்லாம் செஞ்சு ஆகணும், வேறு வழி இல்லை. இதுலேயே வந்து நத்தைங்க, மைப்புழுவெல்லாம் இருக்குதுங்களா? அந்த மைப்புழு இருக்குது, முடி வச்சுக்கிட்டு கருப்பு கலராக இருக்குது. அதெல்லாம் கடிச்சா என்ன ஆகும்? அது கடிச்சா அதே மாதிரி கருப்பு வரும். கருப்பு வருங்களா? ஆமாம், கருப்பாயிரும். அப்படி பிப்பு மாதிரி வந்துட்டே வரும். சரி சரிங்கம்மா. எல்லாமே பார்த்து செஞ்சாதான் வேலை. சரி, காப்பி தோட்டத்தில் கொஞ்சம் பார்த்தே செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது காப்பி தோட்டத்துக்குள்ளே நிற்கிறதுக்கே. ஆமாம், ஆனால் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தான் காப்பி பழம்லாம் உற்பத்தி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. ஆமாம். சரி சரிங்கம்மா. இது வந்து அவங்க தோட்டங்களா? நம்ம தோட்டத்தை வந்து வீடியோ எடுக்கலாம். ஆனால் ஒரு மலை மேலே இருக்குதுங்க. நம்ம அந்த மலைக்கு வந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோங்கன்னா அவங்ககிட்டே நம்ம விசாரிப்போம். அம்மா, நம்ம ஊர்ல இருந்து இந்த தோட்டத்துக்கு வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்துச்சுங்க? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வரணும். நடந்து தான் வரணும். தலைமையில தான் தூக்கிட்டு வரணும். ஆமா, நான் வரும்போதே ரொம்ப பயத்தோட தான் வந்தேன். அந்த வழியில வரும்போதே ரொம்ப சேஃப்டியா தான் வர மாதிரி இருந்துச்சு. சேஃப்டியா தான் வரணும். தலைமையில தான் தூக்கிட்டு வரணும். தலைமையிலே எல்லாம் தூக்கிட்டு வரணும். தலைமையிலே தான் தூக்கிட்டு வரணும். இப்போ இந்த காப்பி நாத்துக்கெல்லாம் என்னென்ன போடுவோங்க? காப்பி நாத்துக்கு உரம் போடலாம். உரம் கொத்தி ரவுண்டு கொத்தி காய்ச்சி செடி சுற்றி ரவுண்டை கொத்தி அதுக்கு உரம் போட்டு அப்புறம் மழை இல்லாட்டினா தண்ணி ஊற்றி இதெல்லாம் செய்யணுமா அதுக்கு. அப்படிங்களா? தண்ணியும் ஊற்றணும். நீங்க தண்ணி மழை இல்லாமனா தண்ணி எடுத்து ஊற்றணும். ஊற்றினா தான் அது வரும். இல்லைன்னா செத்து போயிடும். கொத்து 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 அது கொத்து. இப்படிதாங்க மண்ணு கொத்தி அதுக்கப்புறம் இதுல வந்து உரம் போடுவாங்களாம். நல்லா அகலமா கொத்தணுங்களா? ஆமா, ஆல் ரவுண்டா கொத்தணும். ஆல் ரவுண்டா கொத்தி அந்த வாது எந்த அளவுக்கு போதோ வேர் எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு கொத்தி அதுக்கு உரம் போட்டாதான் அந்த உரமா அந்த காப்பி செடி வேருங்க அது எடுக்கும். எல்லாம் ஒன்னோட எடுக்கணும். அதுக்காக யார் செய்யணும் பாரு. காப்பி செடி பக்கத்துல கல் எதுவுமே இருக்க கூடாது. கல்லு களை எதுவுமே. இதுல காப்பி செடிக்கு அடியிலேயே குட்டி குட்டியா குட்டி குட்டி காப்பி நாத்து இருக்கு இல்லைங்களா? அதே எடுத்து நடமாட்டீங்களா? அதெல்லாம் அது வராதுமா, அது செத்து போயிடும். வராதுங்களா? அது வராது. அது தானே பழத்துல உழுத்து இல்லை, காய் செடி பழம் வர சொல்லி கீழே உழுவுதில்ல. அது தெரிஞ்சுதான் எடுக்குவோம், தெரியாத விட்டுருவோம். அது தானா முளைச்சிச்சேன்னா அது நாங்க அதை எடுத்து நட்டாலும் அது வர்றதில்ல. செத்து போயிடும், அது வர்றதில்ல. சரி சரி. ஓ, அதனாலதான் இப்ப செடியை வந்து வாங்கிட்டு நல்ல பழம் நல்லா பழுத்து நல்லா அது விதை பழம் அது தோல் உரியாம எடுத்து அதை புதிச்சு
அப்புறமே தான் நம்ம அது முளைக்கி போட்டு சாம்பல் போட்டு பெரட்டி அது ஊற வச்சு அப்புறம் முளைக்கி போட்டால் தான் முளைக்கும். இது பிஞ்சு காயிலெல்லாம் காய் பச்சை காயிலே கீழே விழுவுதில்ல, அது முளைக்கிறது அது வராது, அது செத்து போயிடும். காப்பி காயில பிஞ்சு காய் வந்து கீழே விழுந்து அது முளைக்கக்கூடியது தான் அந்த கீழே காப்பி செடிக்கு அடியில் இருக்கிற ஆமாம், அதுதான் அது இருக்கிறது. அது வர்றதில்ல, அது நாற்று வராது. கொஞ்ச நாளைக்கு முளைக்கும், குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது செத்து போயிடும். அது குவாலிட்டியா வராது. ஆமாம், குவாலிட்டியே வராது. ஓகே ஓகே. சரி, நாற்று ஒன்று விற்கிற மாதிரி பார்த்துக்கோ. நாற்று நட போறாங்க. வாங்க பார்க்கலாம். பாரி இருந்துச்சு என்ன பண்றேன். சரி, இதுலேயே ஒன்று வச்சுக்கோமா, எடுத்துருந்தா இதுலேயே வச்சுருந்தேன். அது வந்து அப்படியே நல்ல ஒரு நாற்று. இது எதுக்குங்கம்மா மேல் மண்ணு? மேல் மண்ணு அது வெட்டி நம்ம வாரிட்டு அப்புறமே தான் நம்ம திருப்பி குழி மூடி அப்புறமே நம்ம நடணும். ஓ சரி சரி. குழி வெட்டம் நல்லா இருக்குங்களா மண்ணு? குழி வெட்ட நல்லா தான் இருக்குது. கல் இருந்தால் கொஞ்சம் வெட்ட முடியாது. கல் அதை குச்சி கஷ்டப்பட்டு அது நல்ல ஆழமாக வெட்டி அப்புறம் அது கல் எடுத்துட்டு நட்டாதான் வரும். இல்லை கல் எடுக்காமல் அப்படியே நட்டது மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் ஆயிடுச்சுன்னா செத்து போயிடும். அப்படிங்களா? ஆமாம், அதனால கல்லெல்லாம் எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு தான் குழி வெட்டணும். ஆமாம், 1.5 1.5 வெட்டணும். குழியோட அகலங்களா? ஆமாம், 1.5 1.5. இது கல்லாத மஞ்சள் இருக்குது. ஒரு நாளைக்கு மேக்சிமம் எத்தனை குழி வெட்டுங்க? ஒரு நாளைக்கு ஒரு 20 25 குழி தான் வெட்ட முடியும். 25 குழி வெட்டிடுங்களா? அவ்வளோதான் வெட்ட முடியும். அதுக்கு மேலே வெட்ட முடியாது. ஒரு ஆள் குழி வெட்டுங்க, ஒரு ஆள் நாற்று நடுவோம். நாற்று நடுங்களா? அவ்வளோதான். சரி சரிங்கம்மா. இது சைடு இருந்தால் கொஞ்சம் போகுது. இல்லை, இது வராது கல். இந்த காட்டுக்குள்ள நிக்கிறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது. நல்லா குளு குளுன்னு ஜில்லு ஜில்லுன்னு அழகா இருக்குது. பக்கத்து காட்டுலயும் வேலை செய்யறாங்க. இங்க மிளகு கொடியெல்லாம் நல்லா படர்ந்து இருக்குது. சீத்தாப்பழம் கூட வச்சிருக்காங்க. சீத்தாப்பழம் என்ன சீத்தாங்கம்மா? சீத்தா எம்பசி நாட்டு சீத்தா தான். முளைச்சிட்டாங்க. சீத்தான்னா சீத்தாப்பழம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த சீத்தாப்பழத்தை போய் பார்க்கலாம் நம்ம. இந்த சீத்தாப்பழம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி. பாருங்க, இதுதான் சவுக்கு நாற்று. நிழலுக்காக வந்து இதை வளர்த்துவாங்க. இது வந்து மேக்சிமம் இது வளர்றதுக்கு 25 வருஷம் ஆகுங்க. 25 வருஷம் கழிச்சு தான் இது வந்து பெரிய மரமாக மாறும். கல் குட்டைங்கெல்லாம் செடி கொடியெல்லாம் குச்சிங்கெல்லாம் இருக்குதுங்களா, அதனால குஞ்சு குஞ்சு காப்பி செடி அடியிலே குஞ்சு குஞ்சு போகிற மாதிரி இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது பாருங்க சீத்தாப்பழம். அணில் காய்ச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அணில் குருவி. நல்லா இருக்கு சீத்தாப்பழம். பழம் இருந்தால் 2 பறிச்சுக்கலாம்னு பார்த்துருக்கேன். இன்னும் விளையணுங்க. காய் இன்னும் விளையலை. அது பெரிய காயாக மாறணும். அப்போ தான் நம்ம வந்து பறிச்சுட்டு போக முடியும். ஒரு காய் பறிச்சு பார்க்கலாம்.
நல்லா ஹைட்டில் இருக்குதுங்க. பறிக்க முடியுமா? டவுட்டு தான். வாய்ப்பில்லை. இதெல்லாம் குருவி தாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டிருக்குது பாருங்களேன். காப்பி காயெல்லாம் இப்போதாங்க வந்திருக்குது. இது வந்து பழுக்கறது ரெட்டாக மாறணுங்க. ரெட்டாக மாறினா தான் இதை வந்து நம்ம பறிக்க முடியும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே வந்து மரத்தோட இலைகள்லாம் வந்து விழுந்து கிடக்கும். அந்த மரத்தோட இலைகள்லாம் காஞ்சி போய் விழுந்து கிடக்கும். அதை வந்து நம்ம எடுப்பாங்க அவங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி தான் சாக்குப்புல் விழுந்துருக்கும். அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் எடுப்பாங்க. எடுத்து அதை காப்பி செடிக்கு வந்து நிழல் இல்லாமல், காப்பி செடிக்கு இல்லை காய்க்கு, காப்பி காய்க்கு வந்து நிழல் இல்லாமல் இந்த மாதிரி சாக்கு புல்லெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி மரம் வளர்கிறதுக்கு மேக்சிமம் 20லேருந்து 25 வருஷம் ஆகுங்க. இந்த மாதிரி சவுக்கு மரம் வளர்கிறதுக்கு. இங்கே வந்து மேக்சிமம் எல்லார் காட்டிலையும் வந்து கல்யாண முருங்கை வந்து எல்லார் காட்டிலையுமே நட்டு வச்சுருப்பாங்க. கல்யாண முருங்கை வந்து நிறைய மூலிகை மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க. நிறைய வைத்தியத்துக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நான் ரீசெண்டாக தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்க, இதில் வந்து மிளகு கொடி நட்டுருக்காங்க. பாருங்க, காப்பி நாற்று நடுறாங்க. இது வந்து 1.5க்கு 1 வந்து குழி வெட்டி அதுக்கப்புறம் மண் மூடிட்டு அதுக்கப்புறம் நடுறாங்க. பக்கத்துல இந்த காப்பி கட்டை இருக்குதுங்கம்மா, அது பக்கத்துலயே நடுறீங்க? அது பக்கத்தில் அது அது கட்டை போயிடுச்சு. கட்டை போயிருச்சுங்களா? அது செத்து போயிடும். அதனால இது பக்கம் வச்ச மளிகை அது இது வர பெட்டுக்கு அப்புறம் அது எடுத்துடலாம். அந்த கட்டையை வெட்டி அது எடுத்துருங்களா? வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்துருவோம். சரி சரிங்க. மேக்சிமம் இந்த காப்பி செடி ஈல்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 வருஷம். 3 வருஷம் ஆயிருங்களா? 3 வருஷம். 3 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஈல்டு கொடுக்குங்களா? ஆமா. 4 வருஷமே ஆயிருங்களா? 3 வருஷம். 4வது 3 வருஷத்துல பூ வரும். அந்த அந்த வருஷம் மாசத்துல எடுத்து விட்டுருவோம். 4வது வருஷம் தான் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாற்று நட்டுட்டுங்க, இதுக்கு என்ன பராமரிப்பு பண்ணுவோங்க? இதுக்கு என்ன பராமரிப்பு பண்ணுவோம்னா சொல்றோம், அதை போடுறேன். இப்படி போட்டு இது எதுக்கு போட்டு விட்டுருங்க? இது ஈரம் கொஞ்சம் காயாம இருக்கிறதுக்கு. அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் காயாம இருக்கிறதுக்காக காயாம இருக்கிறதுக்கு இப்படி போட்டு அதுக்கு உரம் போட்ட மாதிரி இதை எடுத்துட்டு உரம் போடுவோம். எடுத்துட்டு உரம் போடுவோம். சரி சரிங்கம்மா. இப்படிதான் ஆனால் காப்பி நாற்று நடணும். இப்படித்தான் காப்பி நாற்று நடணும். இப்படி நட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய செடி ஆறதுக்கு 4 வருஷம் ஆயிரும். ஆமா, 4 வருஷம் ஆயிரும். இது போயிடுச்சு, இந்த கட்டை சரியில்லை, அதனால இது நட்டு வச்சுட்டுக்கிறோம். சரி சரிங்கம்மா. சரி. ஆமா. பரவாயில்லைங்கம்மா, சூப்பராக இன்டர்வியூ கொடுத்தங்க நீங்கள். காப்பி நாற்றெல்லாம் எங்களுக்காக வீடியோ எடுக்கிற வரைக்கும் நட்டு பொறுமையோடு எங்களுக்காக நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி வந்து காப்பி செடி நடுறது, அப்புறம் இந்த காப்பி செடி உங்களுக்கு தோட்டத்தை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி வீடியோ எடுக்க வந்தோம். நீங்கள் வந்து என்ன காப்பி நாற்று தவிர வேற என்னென்ன நாற்றுகள் நடுறீங்கன்னு சொல்லி சொல்றீங்களா இந்த தோட்டத்துல? மிளகு, சவுக்க, இல்ல மிளகு, சவுக்க, அவ்வளோதான். வேற சவுக்க, மிளகு, காப்பி, கம்பளா 4 தான். பலா
ஆ. பலா மரம் ஒன்று. பலா மரமும் நட்டுங்களா? அது நடமாட்டோம். அது ஏதோ ஒரு டைம் நடுவோம். அது இருந்தாலும் பெரும்பாலும் அது அதிகம் போட மாட்டோம். மெயினு மிளகு, சவுக்கு, காப்பி 3 தான் மெயினு. மெயினா அதுதான் ஆமா. நடுவீங்க. மெயினா அதுதான் இந்த நடுவோம். பட்டர் ஃப்ரூட் எல்லாம் இங்க நடுவாங்களே, அதெல்லாம் நட அது மாட்டீங்களா? இங்க நடமாட்டோம். ஆ. இங்க ஆனா நடமாட்டோம். மலை மலையில தான் அதிகமா பட்டர் ஃப்ரூட் வரும். ஆமா. அப்புறம் அத்தி வரும் அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன். அதுவும் நடுவோம். அது இங்க காய்ச்ச ஓரத்துல நட்டா அது வராது. காப்பி தோட்டம் தான் அது வரும். கொஞ்சம் சொட்டை காடா இருக்கணும் அதுக்கு. சரி, சரிங்கம்மா. சொட்டை காடா இருக்கணும். நம்ம அப்படித்தான் வரும் அது. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சரிம்மா. நாங்க மீண்டும் வரோம். சரிம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.